அனைவருக்கும் வணக்கம். கார்த்திகை அமாவாசை சனிக்கிழமை. இந்த நாளன்று 1 டம்ளர் தண்ணீர் மட்டும் நீங்க வைத்தா போதும். இதற்கு அவ்ளோ பவர் இருக்கு. நினைத்த காரியம் நடக்கும். இந்த நாளன்று அதாவது அமாவாசை தினத்தன்று நீங்க 1 டம்ளர் தண்ணீர் வைப்பதனால் உங்களுக்கு என்னென்ன சக்தி கிடைக்கும் அப்படின்னா, உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அவர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தாலே போதும் அனைத்து பிரச்சனையுமே நமக்கு தீர்வாகும். மற்றும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் மற்றும் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு அமாவாசை தினத்தன்று நம்ம அவங்கள நினைத்து 1 டம்ளர் தண்ணீர் வைக்க வைக்க நமக்கு இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் தீர்வாகும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் மற்றும் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் கிடைத்தாலே போதும் ஒவ்வொரு இல்லமும் பார்த்தீங்கன்னா சுபிட்சமாகும். குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், நிறைய மனஸ்தாபங்கள், நிறைய தடைகள், பண தடைகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நமக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அந்த அளவுக்கு இல்ல. மற்றும் குலதெய்வத்தோட அனுக்கிரகம் நமக்கு சரியா இல்ல. அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு இத்தனை பிரச்சனைகள் வரும். இல்ல குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் இருக்கு, முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் இருக்கின்றது அப்படின்னா, எத்தனை பிரச்சனை இருந்தாலும் நீங்க சரி பண்ணிடுவீங்களே தவிர, நீங்க கலங்கி நிக்க மாட்டீங்க. அப்படி அவங்களுடைய அருள் நமக்கு வேணும் அப்படின்னா, அவங்களுக்கு உரிய நாளன்று இந்த அமாவாசை தினத்தன்று அவங்கள நம்ம நினைச்சாலே போதும். அவங்க நமக்கு எல்லா தடைகளையும் தவிடுபடி ஆக்கிடுவாங்க. எல்லா கேட்டையும் ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. நமக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். என்ன செய்ய வேண்டும் அமாவாசை தினத்தன்று அப்படின்னா, இப்போ உங்களுக்கு முன்னோர்களை வழிபாடு செய்து பழக்கமே இல்ல. எங்களுக்கு தர்ப்பணம் செய்து பழக்கம் இல்ல. நாங்க முன்னோர்களுக்கு எந்த இதுவும் கொடுத்தது கிடையாது. அப்படி இருப்பவர்கள் கூட, நீங்க அமாவாசை தினத்தன்று இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி, இந்த அமாவாசை முடிவதற்குள்ளே நீங்க 1 டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கிடணும். எடுத்துட்டு உங்களுடைய கிச்சன்ல வச்சா போதும். அந்த தண்ணீர் அதாவது 1 டம்ளர் தண்ணீர் மட்டும் தான் உங்களுக்கு நினைத்தது அப்படியே நடக்கும். அதுல எதுவுமே சேர்க்க வேண்டாம். 1 டம்ளர் தண்ணி சுத்தமான தண்ணீரா பிடிச்சு வச்சுக்கோங்க. கிச்சன்ல நீங்க கேஸ் அடுப்பு பக்கத்துலயோ அல்லது கிச்சன்ல எந்த ஒரு மூலையிலும் நீங்க வைக்கலாம். தென்கிழக்கு மூலையில நீங்க வைப்பது ரொம்ப நல்லது. அல்லது ஹால்ல நம்ம வைக்கணும். நிலைவாசல் கிட்ட வைக்கணும். அப்படி இல்லைன்னா கிச்சன்ல தான் பெஸ்ட். நீங்க இரவு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா, கிச்சன்ல வைப்பது ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். இரவு நேரத்துல நீங்க வைத்துட்டு, காலை எழுந்தவுடன் அந்த தண்ணீர கால்படாத இடத்துல ஊத்திருங்க. அல்லது செடியில கூட விட்டுருங்க. மிக மிக சிறப்பான பலன் கிடைக்கும். உங்களுடைய முன்னோர்களுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். இந்த அமாவாசை தினத்தன்று எல்லா முன்னோர்களும் அவரவர்கள் வீட்டிற்கு கட்டாயமாக வருவாங்க. அப்படி வரும்போது அவங்களுக்காக 1 டம்ளர் தண்ணீர் வீட்டில் இருந்தாலே போதும். அவங்க உங்கள ஆசீர்வாதம் பண்ணி நீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத அவங்களே உங்களுக்காக வேண்டிப்பாங்க. உங்களுக்கு இருக்கிற அனைத்து பிரச்சனையும் தீரும். அவங்களுடைய மனம் குளிரும். ஏன்னா முன்னோர்களுடைய மனம் குளிர்ந்தாலே போதும். அடுத்தடுத்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். எந்தவித பிரச்சனை இல்லாமல் அவங்க சிறப்பாக வாழ்வாங்க. அதற்காக இறைவன் பிரச்சனை கொடுக்காமல் இருக்க மாட்டாரு. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனை நீங்க சரியாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க. அதை நினச்சி கவலைப்பட்டுட்டோ உட்காந்துட்டோ அழுதுகிட்டோ செஞ்சுக்கிட்டுலாம் இருக்க மாட்டேங்க. அதற்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி உடனே அதை சரி பண்ணிடுவீங்க. அந்த தெம்பும் அந்த நம்பிக்கையும் அந்த தன்னம்பிக்கையும் பார்த்தீங்க உங்களுடைய முன்னோர்களும் இறைவனும் உங்களுக்கு கொடுப்பாங்க. முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும்போது தான் நமக்கு இருக்கிற தடைகள் எல்லா தடைகளுமே விலகும். நிறைய பேர் குழந்தை பாக்கியம் கிடைக்கல, திருமணம் நடக்க மாட்டேங்குது. இவர்களுக்கெல்லாம் முன்னோருடைய ஆசீர்வாதம் வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே அது சீக்கிரமாக அவங்களுக்கு நடைபெறும். இறை அருள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முன்னோர்களுடைய அருளும் மற்றும் குலசாமியோட அருளும் நமக்கு ரொம்ப முக்கியம். நமக்கு குலதெய்வம் அருள் இல்லை அப்படின்னாலே இறைவனோட அருள் நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா குலதெய்வத்தோட அனுமதி இல்லாமல் எந்த ஒரு செயலும் இறைவன் நமக்கு செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது இருக்கின்றது. ஏதாவது ஒரு செயல் செய்யணும் அப்படின்னா கூட இறைவன் குலதெய்வத்திட்ட அனுமதி கேட்பாங்க, குலதெய்வத்திட்ட தான் கேட்பாங்க அப்படிங்கிறது கதைகளை சொல்லப்பட்டிருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு குலதெய்வத்தை நல்லா வழிபாடு செய்து நமக்கு பழக்கம் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு தீங்கு நமக்கு வரப்போகுது. அது நமக்கு தெரியாது இல்லையா? நமக்கு எதுவுமே முன்கூட்டியே தெரியாது. அப்படி இறைவனுக்கு தெரியும் மற்றும் குலதெய்வத்திற்கும் தெரியும். நமக்கு என்னென்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மளால அதை மீண்டு வர முடியாத அளவுக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு குலதெய்வம் நம்மளை காப்பாற்றுவதற்காக இறைவனிடம் போயிட்டு நமக்காக வேண்டிப்பாங்களாம். அப்படி குலதெய்வமே நமக்காக வேண்டிக்கும் போது பார்த்தீங்கன்னா, இறைவன் அனைத்து பிரச்சனையும் சரி செய்து நமக்கு நல்லதே நடக்க வைப்பாரு அப்படிங்கிறதும் கதையில சொல்லப்பட்டிருக்குது. எந்த ஒரு செயலும் நமக்கு வர்றதுக்கு முன்னாடி குலதெய்வத்தோட அனுமதி இருந்தா நமக்கு வரும். அதே போல நமக்கு எதிர்பாராதமா ஏதாவது நடக்கணும் அப்படி இருந்தா கூட, அந்த செயலால நம்ம தாங்கிக்க மாட்டோம் அப்படி இருந்தா கூட, குலதெய்வம் நமக்காக இறைவன்ட்ட போய் போராடுவாங்க அப்படிங்கிறதும் கதைகள்ல இருக்கு. அதனால குலதெய்வங்கிறது ஒவ்வொரு குடும்பத்திற்குமே மிக மிக முக்கியம்.
இப்ப நெறைய பேருக்கு குலதெய்வமே எனக்கு தெரியல அப்படிங்கிறதும் ஒரு சில பேர் சொல்றீங்க இல்லையா? அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து குலதெய்வம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, தினமும் ஒரு செம்புல தண்ணீர் வைத்து நீங்க வந்து உங்க பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்யும்போது சீக்கிரமாக தெரிய வரும். அப்படி இல்லை என்றால், நீங்க பெண் தெய்வம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா காமாட்சி அம்மனையும், ஆண் தெய்வம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா முருகனையும் குலதெய்வமாக நினைத்து வழிபாடு செய்துட்டு வரும்போது, உங்களுக்கு சீக்கிரமாக குலதெய்வம் தெரிய ஆரம்பிச்சிடும். யார் மூலமாக தெரிய ஆரம்பிக்கும். நீங்க வேண்டிக்கிடணும். என்னுடைய முருகன்ட்ட இப்ப நீங்க வழிபாடு செய்றீங்க அப்படின்னா, "முருகன் என்னுடைய குலதெய்வத்த சீக்கிரமா எனக்கு தெரியப்படுத்துங்க" அப்படிங்கிறத நீங்க வேண்டிக்கிடணும். அதே போல வந்து பெண் தெய்வமாக நீங்க வழிபாடு செய்றீங்க, உங்களுக்கு பெண் தெய்வம் தான் இஷ்டம் அப்படின்னா, காமாட்சி அம்மன குலதெய்வமாக நினைத்து, அவர்களிடம் நீங்க தினமும் பிரார்த்தனை பண்ணீங்க. "என்னுடைய குலசாமி எனக்கு காமிங்க" அப்படிங்கிறத நீங்க பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு சீக்கிரமா உங்க குலதெய்வம் வந்து உங்களுக்கு தெரிய வரும். எந்த இடத்துல இருக்கிறாங்க, எங்க போய் நம்ம சாமி கும்பிடணும் அப்படிங்கிறது நமக்கு யார் மூலமாக நமக்கு தெரிய வரும். ஒவ்வொருத்தருமே அவங்கவங்க குலதெய்வம் தெரிந்து கொள்ள வேண்டும். குலதெய்வம் கோயிலுக்கு வருடம் ஒரு முறையாவது போய் சென்று வர வேண்டும். இப்போ பக்கத்துல இருக்கின்றது அப்படின்னா, உங்களுக்கு போயிட்டு வர டிஸ்டன்ஸ்ல கொஞ்சம் பக்கத்துல இருக்கு அப்படின்னு நீங்க வந்து மாதம் மாதம் அமாவாசை அல்லது பௌர்ணமி தினத்தன்று நீங்க போயிட்டு வரணும். இல்ல மாதம் மாதம் போக முடியாது அப்படி இருப்பவர்கள் 3 மாதத்திற்கு ஒரு முறை, 6 மாதத்திற்கு ஒரு முறை நம்ம போயிட்டு வருவது ரொம்ப நல்லது. இப்படிலாம் நம்ம போயிட்டு போயிட்டு வந்தோம் அப்படின்னா, குலதெய்வத்தோட அனுகிரகத்தையும் அருளையும் உங்களால உணர முடியும். எதுவுமே நம்ம சொல்றதுனால யாரும் உணர முடியாது. நீங்க போயிட்டு வழிபாடு செய்துட்டு வந்த பிறகு தான் உங்களுக்கு எப்படி உங்க குலசாமி உங்களுக்கு உதவி செய்றாங்க, குலதெய்வம் எப்படி உங்களுக்கு துணையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களால உணர முடியும். அதனால குலதெய்வம் வழிபாடும், முன்னோர்களுடைய வழிபாடும் மிகவும் முக்கியம். உங்களால வந்து வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா, அமாவாசை தினத்தன்று ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் உங்களுடைய கிச்சன்ல அல்லது ஹால்ல அல்லது வந்து நிலைவாசல்ல வைத்து பாருங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்துக்கொள்ளணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.